பாஜக தலைமை எடுத்த அதிரடி முடிவு, வேகம் காட்டும் அண்ணாமலை. விஜயுடன் அண்ணாமலையை ஒப்பிடுவது சரியா, சாத்தியமா? மீண்டும் களமிறங்கிய அண்ணாமலை, கதரும் திமுக. அமித்ஷா போட்ட புதிய பிளான், தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பு அண்ணாமலையால். வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த சில வாரங்களாக தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்பாக காணப்படக்கூடிய சூழல் நடைபெற்று வருகிறது. அதில் மிக குறிப்பாக அண்ணாமலையின் வேகம் அதிவேகமாக இருப்பது நம் கண் முன்னால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. திடீரென்று அண்ணாமலை லைம்லைட்டில் வந்து இவ்வளவு வேகம் காட்டுவதன் பின்னணி என்ன? அமித்ஷா ஒரு புதிய பிளானை வைத்துள்ளார் அண்ணாமலையை வைத்து. பாஜக தலைமைக்கு தொகுதிகளை கேட்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பாஜக தலைமை நம்புகிறது. ஏனென்றால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு எடப்பாடியுடன் நெருங்கி பழகுகிறார் என்பதை தவிர உரிமையை கேட்ப தவறிவிடுகிறார் என்று பாஜக தலைமை எண்ணுகிறது. அதனால்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தொடர்ந்து ஒரே வாரத்தில் 2 முறை திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டார். 2 முறையும் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் நெடுநேரம் பேசினார். அதில் தமிழக அரசியல் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றதாக நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். பாஜக தலைமை 70 தொகுதி கேட்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30 தொகுதி மட்டும்தான் பாஜகவிற்கு தர முடியும், பாஜக களத்தில் அந்த அளவிற்கு சக்தி இல்லை என்று பேசுகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி 11% மேலான வாக்கு வங்கியை எடுத்து நிரூபித்திருக்கிறது. அதற்குண்டான இடங்களை அதிமுகவிடம் கேட்கிறது பாஜக. அதற்குதான் எடப்பாடி அவர்கள் முரண்டு பிடித்து வருகிறார். திரு அமித்ஷா அவர்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டது பிறகுதான் அண்ணாமலை களமிறக்கி விட்டு இருக்கிறார். ஏனென்றால் கடந்த காலங்களில் நோட்டாவுடன் இருந்த கட்சியை 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றிய வல்லமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் உண்டு. தான் சீட்டு பேரத்தை பேசக்கூடிய சரியான ஆள் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டார். அதைத் தொடர்ந்து திரு அண்ணாமலை முக்கியத்துவம் அரசியலில் அதிகமாயிருக்கிறது. அரசியல் ஒதுங்கியிருந்த அண்ணாமலை திடீரென்று அவரது வேகம், அதிரடி மேலும் பல சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது. தமிழகத்தில் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரா, மீண்டும் அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்டாரா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அண்ணாமலை அவர்கள் சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு தேசிய அளவில் இருந்து ஆர்டர் வருகிறது. அண்ணாமலை இத்தனை மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார், அவருடன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருப்பார் என்று தேசிய தலைமை முடிவெடுக்கிறது என்றால் தமிழக பாஜக எந்த நிலையில் இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்களின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும், திமுக அரசின் குற்றம் குறைகளை மிக வேகமாக, குறிப்பாக திரு KN நேரு குறித்தான இடி அறிக்கை அமைச்சதை விவகாரத்தை மிக பெரிய அளவில் திமுகவிற்கு தலைவலியாக மாறியிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அண்ணாமலை அவர்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திமுக அரசாங்கம் பல்வேறு விதமான சித்து விளையாட்டுகளை விளையாடியது. அவரும் கடந்த காலத்தில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் தானே. போலீஸின் சித்து விளையாட்டு எப்படி இருக்கும் என்று அவருக்கும் தெரியும் தானே. போலீஸின் சித்து விளையாட்டுகளை முறியடித்துக் கொண்டு திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிரான போராட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். என்ன நடக்கும் என்று முன் யோசனையுடன் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு வந்திறங்கினார். மைக் இல்லை, நேரடியாக மக்களின் மீது அவர் மட்டுக்கும் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் மட்டும் பேசிக்கொண்டு இருந்தார். அதைத் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்டார். மண்டபத்திலும் திரு அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மக்களுடன் பேசினார்.
அதில் திமுகவின் செயல்பாடு, திமுக தலைமையின் செயல்பாடு, திருப்பூர் மாநகராட்சியின் செயல்பாடு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று மிக தெளிவாக அற்புதமாக பேசினார். அதில் உதயநிதி எப்படி அவரது தலைமை ஆளுமையாக காட்டப்படுகிறது என்று ஒரு சின்ன உதாரணத்தை கூட சாம்பிளாக செய்து காட்டினார் திரு அண்ணாமலை அவர்கள். இரண்டு முட்டாள்களுக்கு நடுவில் ஒரு முட்டாளை உட்கார வைத்தால் அவர் அறிவாளியாக தெரிவார் என்பதை தான் திமுக உதயநிதி அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். அது மட்டுமல்லாமல் திருப்பூர் மாநகராட்சியின் குப்பையை அருகில் உள்ள இடுவாய் பகுதியில் கொட்டுவதை கடுமையாக எதிர்த்து பேசினார். அந்த மக்களுக்கு அடுத்தது எந்த விதமான பணி எப்படி நாம் செய்ய வேண்டும், அரசுக்கு எதிராக எப்படி போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும், உங்களுடன் நான் துணை இருப்பேன் என்று மக்களுக்கு உறுதிமொழி அளித்தார். அந்த போராட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த மக்களின் கோரிக்கையாக இருந்தது. அடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் தான். டெல்லியின் அவசர அழைப்பினால் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை, போராட்டத்தில் கலக்கவில்லை. அப்போது கூட டெல்லியிலிருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு மக்களுக்கு ஆதரவாக வெளியிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள். அதை தொடர்ந்துதான் 2 நாட்களுக்கு முன்பு இந்த மக்களின் கோரிக்கைக்காக மக்களின் ஆதரவாக திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டார், அந்த போராட்டத்தில் களமிறங்கினார். திரு அண்ணாமலை அவர்கள் திடீர் வேகத்திற்கு பின்னணியில் இபிஎஸ் அவர்களுடன் தொகுதி பங்கீட்டை உரிமையுடன் பாஜக கேட்டு பெற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் திரு அண்ணாமலை அவர்களை மீண்டும் அமித்ஷா அவர்கள் களமிறக்கி எடப்பாடிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறார். அமித்ஷா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி அமித்ஷாவை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு முன்பு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசினார், நாம் அறிந்ததுதான். அப்போது கூட அண்ணாமலையின் மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கொடுத்ததாகவும் தகவல். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா அவர்களின் தலைமை அனுமதியுடன் தான் தமிழகத்தில் அண்ணாமலையின் வேகம் அதிகரிக்கிறது என்பது பாஜக அண்ணாமலை அவர்களை வைத்துதான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஆர்கனைஸ் செய்ய முடியும் என்று அமித்ஷா அவர்கள் திட்டமிடுகிறார். அதில் மிகச் சிறப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டும் வருகிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவின் லட்சணத்தை எடுத்துரைத்தும் வருகிறார். விஜய் அவர்களின் தவேக கட்சியில் இருந்து அண்ணாமலை அவர்களை கொச்சையாக பேசினார். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் உடனடியாக சுட சுட ஒரு பதிலை அளித்தார். பதவியை ராஜினாமா செய்தது மோடிக்காக தான், சினிமா கவர்ச்சிக்காக அல்ல, சினிமா நடிகனுக்காக அல்ல என்று பதிலடி அளித்தார் அருண்ராஜ் அவர்களுக்கு. பதவி என்பது தனது சமம் என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது மிகப்பெரிய வைரல் விஷயம் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தலைவர் பதவியில் இருக்கும் தலைவர் பதவி என்பது வெங்காய பதவி என்றுதான் பேசினார். இப்போதும் அதையேதான் ஒருபடி மேலே சென்று பேசுகிறார் அண்ணாமலை. அவர் எந்த விதத்திலும் பதவிக்காக இல்லை என்பது தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார் என்று பல்வேறு விதமான வியூகங்கள் கிளப்பிவிட்டார்கள். நிச்சயமாக அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போவது அல்ல. அண்ணாமலையின் செயல்பாடு பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கும். அவர் மிக தெளிவாக பல முறை சொல்லியிருக்கிறார், எனது செயல்பாடு தமிழகத்தில் தான் என்று பல பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் பேசிவிட்டார். அவர் மிக தெளிவாக அவரது ஒவ்வொரு காய் நகரத்திலையும் எடுத்து வைத்து வருகிறார். சினிமா இவ்வளவு ஆண்டு காலம் சினிமாவில் பயணித்து தனக்குண்டான ரசிகர் கூட்டத்தை வைத்து அரசியல் இயக்கம் தொடங்கக்கூடிய விஜய் எங்கோ ஒரு இந்தியாவில் ஒரு மூலையில் தனது அதிகாரியாக பணியாற்றி தமிழகத்தில் வந்து தனது உழைப்பினால், தனது பேச்சினால், தனது செயல்பாட்டினால் மக்கள் தலைவராக பாஜகவின் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனாக அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் களத்தில் நோட்டா கட்சியை 11% கட்சியாக மாற்றியது அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதனுக்காக நடந்தது. திரு விஜயை அண்ணாமலையுடன் ஒப்பிடுவது எந்த விதத்திலும் ஒப்பீடு செய்ய முடியாது. அது மிகப்பெரிய தவறான கூற்றும் கூட. தனது ரசிகர் பட்டாளத்தை வைத்து அரசியல் கட்சி தொடங்கும் விஜய் எங்கே தனது சுய உழைப்பினால்
தமிழக அரசியலில் மிக முக்கியமான முகமாக மாறி இருக்கக்கூடிய அண்ணாமலை எங்கே? நாம் தான் சிந்திக்க வேண்டும். திரு அண்ணாமலையின் செயல்பாடு என்பது நிச்சயமாக அதிவேகமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் பாஜக தொண்டர்களின் தலைவன். அது மட்டுமல்ல, அண்ணாமலையை தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் இல்லை என்பதை கடந்த 3 ஆண்டுகளாக நிரூபித்து விட்டார். இப்போது தலைமை பொறுப்பில் இல்லை என்றாலும் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். அண்ணாமலை குரலுக்காக தான் தமிழக எதிர்கட்சிகள் அலறுகிறார்கள். KN நேரு அவர்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்தார் என்று அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். உடனடியாக FIR பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறையில் தமிழக DGP அவர்களுக்கு அறிக்கை வந்தது. அதை மக்களிடம் எடுத்துரைத்து திமுகவின் செயலை மக்களிடம் வெட்ட வெளிச்சமாக காட்டியது அண்ணாமலை தான். அதைத் தொடர்ந்துதான் KN நேரு அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வழக்கத்துக்கு மாறான ஒரு KN நேருவாக தான் தென்பட்டார். அவரது பேச்சில், அவரது முகத்தில் பழைய KN நேருவாக இல்லை என்பதுதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது. அந்த அளவிற்கு அண்ணாமலை அவர்கள் திமுக அமைச்சர்களை அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதனிடம்தான் அடிபணிகிறார்கள். அதை புரிந்துதான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை மீண்டும் களமிறக்கி விட்டு இருக்கிறார்கள். திரு நயினார் நாகேந்திரனை நம்பினால் தமிழகத்தில் பாஜக எழுச்சி பெறாது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்துதான் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து களம் இறக்கி விட்டு இருக்கிறார்கள். அண்ணாமலையின் செயல்பாட்டை கண்டுதான் கடந்த சில நாட்களாக திமுகவும் கதறி கொண்டு இருக்கிறது அவரது பேச்சை. நிச்சயமாக அண்ணாமலைக்கு விரைவில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு பாஜக தலைமை வழங்கும். அதைத் தொடர்ந்து அண்ணாமலையின் வேகம் அதிகரிக்குமே தவிர எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவரது வேகத்தை குறைத்துக் கொள்ள மாட்டார், மட்டுப்படுத்தவும் மாட்டார். நிச்சயமாக தமிழக மக்களின் குரலாக அண்ணாமலை ஒலிப்பார் என்பதுதான் நிதர்சனமும் கூட. நன்றி.